இந்த 6 ஸ்டெப் தெரியாம வீடு கிட்ட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டெப் 1 சைட் செலெக்ஷன். சரியான லேண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் டைரக்டா ஸ்பாட்க்கு போற மாதிரி இருந்தா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸை ப்ராஜெக்ட் கேஸ்ல இருந்தே ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் 2 சாயில் டெஸ்டிங். ப்ராப்பரா சாயில் டெஸ்ட் பண்ணி தான் ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்றதுனால சாயிலோட தன்மையும் நிலத்தடி நீரோட ஆழமும் ஃபவுண்டேஷனோட ஆழமும் கிடைக்கும். இதன் அடிப்படையில் ஃபவுண்டேஷன் டிசைன் பண்றப்போ பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனையும் அதோட சேஃப்டியும் அதிகப்படுத்த முடியும். ஸ்டெப் 3 டிசைன் அண்ட் பிளானிங். ப்ராப்பரான ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்கிடெக்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ப பிளானை டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங் சைட் எக்ஸிகியூஷனுக்கு கொடுப்பாங்க. ஸ்டெப் 4 அப்ரூவல் அண்ட் பெர்மிட்ஸ். கவர்மெண்ட் சைட் அப்ரூவல் ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் எந்த டிலேயும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் லைன், ட்ரைனேஜ் கனெக்ஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். ஸ்டெப் 5 பட்ஜெட்டிங். உங்கள் பிளானுக்கு கேர்ஃபுல்லாக பட்ஜெட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, மிஸ்லினியஸ் காஸ்ட்டு இப்படி ஓவராலாக பட்ஜெட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 6 கான்ட்ராக்டர் செலெக்ஷன். எக்ஸ்பீரியன்ஸ்டான கான்ட்ராக்டரை ஹையர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் பில்டிங் எக்ஸிகியூஷன் குவாலிட்டி இருக்கும். நீங்கள் இப்போ பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் ஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் உங்களை கைட் பண்ண காத்திருக்காங்க. டிசைன்லேருந்து எக்ஸிகியூஷன் வர. அதுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.